வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம கூடாம் ஒழுக்கத்தினுடைய 9வது குறள் 279வது குறளுக்கு நம்ம வந்திருக்கோம். இதையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இத ரொம்ப அற்புதமான இந்த மக்கள அ எப்படி நீ தெரிஞ்சுக்கிட முடியும்? நல்லவன், கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? அப்படிங்கிறத நமக்கு ஒரு சுட்டி காமிக்கிறதுக்காக நமக்கு பல உதாரணங்கள சொல்றேன். ஒரு ஒரு ஊமைகள் அந்த இதுகள் எல்லாம் நமக்கு சொல்றார். அத இந்த 9வது குறள்ல அவரு சொல்லும் பொழுது அவரு சொல்றாரு, நீ உலகத்துல நீ நெறைய காரியங்கள் பார்க்க. ஆனா பார்க்கும் பொழுது அ எதையும் பார்த்த பார்வையிலேயே இது நல்லது, இது கெட்டதுன்னு நெனைச்சிறார். இப்போ ஒரு அம்பு தான் இருக்குன்னு வைங்களேன். ஒரு அம்பு. அந்த அம்ப பார்க்கும் பொழுது ஸ்ட்ரைட்டா இருக்கும். ரொம்ப அப்படி நீட்டா. ஆனா அதுக்காக நம்ம சாதாரணமா நம்ம அ மக்கள் நம்ம சாதாரணமா அந்த ஒரு ஒரு சொலவடைன்னு சொல்ற மாரி கூட நம்ம வழக்கத்துல சில ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணுல குத்தி விட முடியுமான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த அம்பு இருக்கு. அம்பு பார்க்கறதுக்கு அழகா ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. ஆனா அந்த அம்பு செய்யக்கூடிய அதனுடைய பயனால் ஏற்படக்கூடியது சாவு. ஒரு மனிதன் அதனால கொல்லப்படுகிறான். அல்லது ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது. அதனாலதான் அதுல ஒரு சொல்லும் பொழுது அந்த கணை கொடிது அப்படின்னார். கணை கொடிது. யாழ் கோடு. யாழ் அப்படிங்கிற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அது அப்படி இந்த வளைஞ்சிருக்கும். அதுதான் அந்த மியூசிக்கு அந்த ஒரு சின்ன இத வச்சு அடி தட்டுவாங்க. நம்முடைய 1000ல் ஒருவன்ல எம்ஜிஆருக்கு அந்த ஒரு பாட்டுக்கு அந்த இத வச்சு அதுல தட்டுவார். இதுதான் யாழ். யாழ் அது வளைஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அம்பு கனை நெல் க கனை நேராக இருக்கும். ஆனா கொடிது. யாழ் கோடு செவ்விது. ஆனா அது அருமையான ஒரு இந்த மியூசிக் தரக்கூடியது. இந்த 2யும் அவரு சொல்றார். ஆங்கு என்ன வினைபடுபாலாம் எப்பா நீ முதல்ல வந்துகிட்டு அந்த அம்பு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது வளைஞ்சிருக்கு. ஆனால் இத வச்சு நீ அ அந்த வளைஞ்சிருக்கிறது நல்லா இருக்கு. ஆங்கு என்ன அ அந்த 2க்கும் ஆங்கு அன்ன அந்த 2லயும் ஆங்கு அன்ன வினைபடும் ஆதால் கொள். இது என்ன செய்துன்னு பார்த்து அத நீ தெரிஞ்சுக்க.
அதை எடுத்துக்க, அத வந்து போற்று. இது வ இது இப்படி இருக்கு. கனை கொடிது. யாழ் கோடு செவ்விது. ஆங்கு என்ன வினைபடு பாலால் கொளல். இப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னு பாரு. முன்னது வந்து கொடிது, கொல்லக்கூடியது. பின்னது வந்து நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய ஒண்ணு. இத வந்து இதுகள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்காத. அதே நான் திரும்பியும் அதே தான் வராது. எல்லாமே வந்து ஒரு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு, ஒரு மாற்று உருவத்துல வந்து மக்கள வந்து மயக்குறாங்க. அதாவது நீ அதனால இத வந்து 2யும் அப்படி பார்க்கும் பொழுது, இதனால என்ன பயன் விளையுதுன்னு பாரு. இது வந்து ஒரு கொல்லக்கூடியது. இது நமக்கு வந்து நமக்கு உயிரையே தரக்கூடியது. இத வந்து நீ பார்த்துச்சு, அத கொண்டு வினைபடுவானா கொடல். அதனுடைய வினையின் தன்மையை அனுசரித்து அதை நீ வந்து நல்லது, கெட்டது என்று எடுத்துக்கொள். சும்மா வந்துகிட்டு நீ வந்து அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படின்னு சொல்லி இந்த குரல்லையும் அதே தான் சொல்றேன். எவ்வளவு அற்புதமான உவமைகள், இன்னும் உதாரணங்கள், அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற காரியங்கள். இப்போ இந்த ஊனா ஒழுக்கத்துல உள்ளவங்கள வந்து நாம தெரிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம வந்து ரொம்ப நுட்பமான அறிவு உடையவர்களா, இந்த ஆட்கள கண்டு ஏமாறுறதுன்னு இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம சிறுவயதில வந்து இந்த மாதிரிலாம் அப்படி ஏமாந்து சில பெரிய பேச்சு பேசுறவன் சில இடங்கள்ல வந்து அவன் வந்து அந்த இடத்துல பேசுற அந்த தோரணை, அந்த இது, அந்த டாம்பீகம் இதுகள் எல்லாம் அந்த மக்களையே மயக்கிரும். அதுகளை எல்லாம் வந்து நாம வந்து அத அத சரியா தெரிஞ்சுக்கணும். நாம அதன் பிரகாரம் நம்ம வந்து பின்னால நம்ம கழித்தோம் அப்படின்னாச்சுன்னா, வாழ்வு வந்து நாசமா போயிரும். இதுக்கெல்லாம் உதாரணங்கள் வந்து எவ்வளவோ இருக்கு. சரி நண்பர்களே, இது அடுத்தால இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள அடுத்தால அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.